சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவுடன் தேமுதிக பாமக கூட்டணி முடிவு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அனல் பறக்கும் கூட்டணி முடிவு, பதறும் கட்சிகள். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவுடன் கிட்டத்தட்ட தேமுதிக கூட்டணி உறுதியாகிவிட்டது. மேலும் பாமக இந்த கூட்டணியில் வரவுள்ளதாக தற்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக இதை வச்சுருந்தாங்க, அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்றத. இப்போ அந்த சஸ்பென்ஸை உடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்ற ஒரு நிலை இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. அதிமுகவுடன் எந்தெந்த கட்சி கூட்டணி வகுக்கப் போகிறது, இது தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெற்றியாக இருக்குமா, இது வெற்றி கூட்டணியாக அமையுமா அப்படின்றத சொல்கிறேன். குறிப்பாக இந்த அதிமுக பார்த்தீங்கன்னா 3 பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளான் வைத்துட்டு இருக்காங்க. அதில் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறது ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக அப்புறமா பாமகவுடன் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் இதில் இன்னொரு கட்சி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கட்சி வரமாட்டேன் அப்படின்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். இதில் தாவேக்கா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரை தாவேக்கா எந்த ஒரு பதிலும் முறையாக கொடுக்கவில்லை. நாங்கள் கூட்டணிக்கு வரவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூட்டணிக்கு வருவதனால கூடுதல் பலம் கிடைக்குமே தவிர தாவேக்கா வைத்து வெற்றி பெற முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுக தேமுதிக மற்றும் பாமக பாஜக இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வகித்து மெகா கூட்டணி ஒன்று என்டிஏ கூட்டணியில் சேர்த்து வரக்கூடிய தேர்தலை வெல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எவ்வளோ சீட்டுகள் ஒதுக்கப்படும், குறிப்பாக பாஜகலிருந்து பார்த்தீங்கன்னா 60லிருந்து 50 சீட்டுகள் கேட்குறாங்க. சரிங்களா, மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அதில் 50 சீட்டுகள் பாஜகவிற்கு போய்விட்டால் மீதம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். 180 சீட்டுகள் இருக்கிறது. அந்த 180ல் பாமகவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 10 சீட்டுகள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா 8லிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 9 சீட்டுகள் கண்டிப்பாக கொடுக்கணும். இதெல்லாம் போயிடுச்சு. மிச்சம் பார்த்தீங்கன்னா அதிமுக போட்டியிடுவதற்கு 155 157 அந்த மாதிரியான ஒரு சீட்டுக்கள் தான் இருக்கும். சரிங்களா, இது அதிமுகவுக்கு போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது குறைவு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களாம் இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சண்டை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார், உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்சி இடம், உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு சீட்டு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தேமுதிக பாமக பாஜக அதிமுக கூட்டணியில் பயணிக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையுமா அப்படின்றத மக்கள் உங்களுடைய கருத்தை கமெண்டில் தெரிவிங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.